புதுச்சேரி மாநிலத்தில் நேற்றைய தினம் 3 பேர்கள் மட்டும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் விளக்கமாக கூறியிருந்தேன். நேற்று முத்தியால்பேட்டை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற முத்தியால்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம் பகுதிகளிலிருந்து சுமார் 207 பேர்களுக்கு உமிழ்நீர் எடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் இருந்ததாலும், பக்கத்தில் உள்ள கோட்டக்குப்பத்தில் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருந்து ஒருவர் குணமடைந்து சென்றிருந்ததாலும், இந்த 2 பகுதிகளில் உள்ள மக்கள் அவருடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்வதற்காக 207 பேர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த 207 பேர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று முடிவு வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுமார் 42 பேர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள பல பகுதியில் இருக்கிறவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அவர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் இல்லை என்று வந்திருக்கிறது. ஆனால் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவருக்கு பரிசோதனை செய்யும் பொழுது கொரோனா தொற்று நோய் இருப்பதாக அறிகுறி வந்திருக்கிறது. நேற்றைய தினம் நான் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த பிறகு நேற்று மாலை எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. மாய பகுதியில் ஒருவர் மார்ச் மாதம் 13ஆம் தேதி துபாயிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் அவர் வசித்து வந்தவர். அந்த பகுதியில் மருத்துவத்துறையானது அந்த மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த சமயத்தில் அதில் ஒருவருக்கு மட்டும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருப்பதாக இப்பொழுது புதிதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவரும் தனிமைப்படுத்தப்பட்டு இப்பொழுது மாய அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த 4 பகுதிகளிலும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகளில் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் சுமார் 2157 பேர்கள். ஏற்கனவே 3ஆக இருந்த இந்த கொரோனா தொற்று நோய் இப்பொழுது 4ஆக புதுச்சேரி மாநிலத்தில் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த கொரோனா தொற்று நோய் எப்படி வரும், எப்படி போகும், யாருக்கு வரும், யாருக்கு வராது என்று யாருமே கணிக்க முடியாத அளவில் இருக்கிறது. மார்ச் மாதம் 13ஆம் தேதி வந்தவருக்கு இப்பொழுதுதான் கொரோனா தொற்று நோய் அறிகுறி தெரிகிறது மாயப்பகுதியில் என்று சொன்னால், இதிலிருந்து புதுச்சேரி மாநில மக்கள் முழுமையாக இந்த கொரோனா தொற்று நோய் எப்படி பரவுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் காணொலி காட்சியில் உரையாடும் பொழுது பல மாநிலங்களில் புலம்பெயர்ந்து சென்ற தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவ மாணவர்கள் எல்லாம் இந்த கட்டுப்பாடு மத்திய அரசு அறிவித்து ஊரடங்கு அறிவித்த பிறகு அவள் அங்கிருந்து அவருடைய சொந்த மாநிலத்துக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே அதை தளர்த்தி அவர்கள் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்வதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். அதை ஏற்று பிரதமர் அவர்கள் பல மாநிலங்களில் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறவர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவ மாணவிகள் எல்லாம் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்வதற்கு அவர்கள் தங்கியிருக்கிற மாநிலத்திலிருந்து அனுமதி பெற்று வரலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார். வாகனங்கள் வரலாம் என்று கூறியிருந்தார்கள். வாகனங்கள் வருவது என்பது சாதாரண நிலை அல்ல. எவ்வளவு வாகனங்கள் தேவைப்படும் என்பதை யாரும் சொல்ல முடியாது. ஆகவேதான் பிரதமருக்கு நான் நேற்றைய முன்தினம் ஒரு கடிதம் எழுதி தாங்கள் ரயில் பயணத்தை துவக்க வேண்டும், பல ரயில் நிலையங்களிலிருந்து டெல்லி, மும்பை, கல்கட்டா போன்ற நகரங்களிலிருந்து மட்டுமல்லாமல்
பீகார், ஒரிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு, எல்லா மாநிலங்களுக்கும், ராஜஸ்தான் மாநிலம், பஞ்சாப் மாநிலம் உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் ரயிலை துவக்கினால் அவர்கள் ரயில் மூலமாக சமூக இடைவெளியை கடைபிடித்து வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னேன். அதற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் மத்திய அரசிலிருந்து ரயில் பயணத்தில் துவக்கி தெலுங்கானாவிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு, அங்கே ஜார்க்கண்டிலிருந்து வந்து பணிபுரிந்த தொழிலாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் கூட கோட்டாவிலே தங்கியிருக்கின்ற புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை அவருடைய மாநிலத்துக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு மாநில அரசுகள் அந்த நிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. ஒருவர் புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள், மாணவர்கள் படிக்க சென்றிருக்கிறார்கள், சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கிறார்கள், அவருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களிடம் நிதி இல்லாத ஒரு நிலை, மாநில அரசுகளும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இல்லாத சூழ்நிலையில் ரயில் பயணத்தை பிரதமர் அவர்கள் எந்தவித கட்டணமின்றி செல்வதற்கு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டையையும் அவர்கள் பணிபுரிகின்ற நிறுவனத்துடைய அதற்கான ஆதாரமும், கல்லூரி மாணவர்கள் என்று சொன்னால் அந்த கல்லூரியுடைய அடையாள அட்டையும், சுற்றுலா பயணிகள் என்று சொன்னால் அவர்கள் எந்த மாநிலத்தில் வந்தார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை எந்தவித கட்டணமின்றி அனுப்பி வைத்தால்தான் இந்த புலம்பெயர்ந்தவர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் அவருடைய மாநிலத்துக்கு செல்ல முடியும். அதற்கான நிதியை மாநில அரசுகள் எப்படி அனுப்புவது என்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கிறது. ஆகவேதான் இந்த ரயில் பயணத்தை துவக்கும் பொழுது எல்லா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு செல்வதற்கு அதனுடைய ஆதாரத்தை காட்டி எந்தவித கட்டணமும் இன்றி ரயிலே பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். பிரதமர் அவர்களும் அதற்கு செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வரையும், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் பணியாளர்களும், மின்சாரத்துறையைச் சேர்ந்தவர்களும், துப்புரவுத்துறையைச் சேர்ந்தவர்களும், சமூக நலத்துறையைச் சேர்ந்தவர்களும், குடிமைப் பொருள் துறையைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள். ஏற்கனவே நம்முடைய மாநிலத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா தொற்று நோய் சம்பந்தமாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், இதுபோன்ற கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு இரவு பகல் பாராமல் உழைக்கின்றவர்களுக்கு இந்த ஏற்கனவே நான் சொன்ன இந்த அனைத்து துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவத்துறை தலைமை அதிகாரிக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த மருத்துவ பரிசோதனை ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டும் போதாது, அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியை சமாளிக்கின்ற அந்த சக்தி தேவைப்படுகிறது. அதுக்கு தேவையான மாத்திரைகள் ஜிங்கு மற்றும் மல்டிவைட்டமின், இவை இரண்டையும் அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டால், ஒரு 10 நாட்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். கொரோனா தொற்று நோய் அறிகுறி வராமல் இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆகவே வருகிற திங்கட்கிழமை அன்று மருத்துவத்துறையில் பணிபுரிகிறவர்கள், காவல்துறையில் பணிபுரிகிறவர்கள், உள்ளாட்சி பொதுப்பணித்துறை பணிபுரிகிறவர்கள், மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை மற்றும் சமூக நலத்துறை, உள்ளாட்சித்துறை, குறிப்பாக இந்த குடிமைப்பு தொழில்துறை, பல துறைகளிலிருந்து இந்த கொரோனா தொற்று நோயில் முன்னணியாக இருந்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு பணிபுரிகின்ற அனைவருக்கும் இந்த மருந்துகளை நம்முடைய மருத்துவத்துறையை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறேன். அப்படி நாம் செய்வதன் மூலமாக அவர்கள் தங்களை எதிர்ப்பு சக்தியோடு இருந்து கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல
உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதி வாரணாசியில் தங்கியிருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 22 பேர்கள் உடனடியாக அவர்களை புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் கடிதம் எழுதினேன். அதை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை அந்த 22 பேரும் வாகனங்களில் புறப்படுகிறார்கள். அவர்கள் புதுச்சேரிக்கு வெகு விரைவில் வந்து சேர்வார்கள். அதே போல மத்திய பிரதேச மாநில முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தின் மூலமாக அங்கே ரத்லமிலே மத்திய பிரதேசத்தில் தங்கியிருக்கின்ற காரைக்காலைச் சேர்ந்த மாணவியர்கள் நவோதயா வித்யாலய பள்ளியைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். மற்றும் நேற்றைய தினம் எங்களுடைய அரசின் சார்பில் நம்முடைய மாநிலத்திலிருந்து பல மாநிலங்களில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு போர்ட்டலை ஆரம்பித்து அதன் மூலமாக அவர்கள் நம்முடைய மாநிலத்துக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நேற்று நான் துவக்கியிருந்தேன். அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நிறைய பல ஆயிரக்கணக்கான பேர் அதிலே தங்களுடைய பெயரையும் விவரங்களையும் நமக்கு கொடுத்து வருகிறார்கள். ஆகவே நம்முடைய அரசானது, புதுச்சேரி மாநில அரசானது அந்த இணையதளத்தின் மூலமாக எல்லோரையும் நம்முடைய மாநிலத்திற்கு வருவதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்க முடியும். அந்த இணையதளத்தினுடைய அவனுடைய எண்ணிக்கை www.welcomeback.py.gov.in என்று அதற்கு நாம் தனி போர்ட்டலை ஆரம்பித்திருக்கிறோம். தெரியாதவர்கள் இதை புரிந்து கொண்டு இந்த இணையதளத்தில் தங்களுடைய பெயரையும் தங்களுடைய விவரங்களையும் பதிவு செய்தால் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறவர்கள், நம் நாட்டுக்கு வர வேண்டி விரும்புகிறவர்கள், தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், பல வியாபாரத்துக்காக சென்றவர்கள், மாணவர்கள் அவர்களை திருப்பி இங்கே கொண்டு வருவதற்கு ஒரு புதுச்சேரி, காரைக்கால், மாய, ஏனம் பகுதிகளில் தனியாக ஒரு அதிகாரிகளை அங்கே நியமித்து அவர்கள் ஒருங்கிணைந்து மற்ற மாநிலங்களோடு பேசி அவர்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்கள் ரயில் மூலமாக வருவதாக இருந்தாலும் அல்லது வாகனம் மூலமாக வருவதாக இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை இந்த அதிகாரிகள் செய்வார்கள். ஆகவே நான் கேட்டுக்கொள்வது, உள்நாட்டிலே பல மாநிலங்களில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இணையதளத்தில் தங்களுடைய பெயரையும் விவரங்களையும் பதிவு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள், வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறவர்கள் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு வர வேண்டும் என்றால், சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேருந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் விமான சேவை எப்பொழுது துவக்கும் என்று தெரியாது. மத்திய அரசு இந்த 14 நாட்களுக்கு அந்த விமான சேவை தடை செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து விமானங்கள் வருவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, உள்நாட்டு விமானங்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கொடுக்கிற விவரங்களை, இணையதளத்தில் கொடுக்கிற விவரங்களை வைத்து நான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதி அவர்களை அந்தந்த நாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். ஆகவே வெளிநாடுகளில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக தங்களுடைய பெயர்களையும் விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் மத்திய அரசானது 3வது முறையாக ஊரடங்கு உத்தரவை நீடித்திருக்கிறார்கள். வரும் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது, சில தளர்வுகளோடு. இந்த இந்திய நாட்டில் உள்ள பல மாவட்டங்களை சிவப்பு மண்டலம், ஆரஞ்சு மண்டலம், மஞ்சள் மண்டலம் மற்றும் பச்சை மண்டலம் என்று பிரித்திருக்கிறார்கள். புதுச்சேரி பகுதி மஞ்சள் மண்டலமாகவும், காரைக்கால் பகுதி பச்சை மண்டலமாகவும், மாய பகுதி இப்பொழுது ஒரு கொரோனா தொற்று உள்ளவர் இருக்கின்ற காரணத்தால்
அது ஆரஞ்சு மண்டலமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனம் பச்சை மண்டலமாக இருக்கிறது. இப்பொழுது கொடுத்திருக்கிற தளர்வுகளின்படி தொழிற்சாலைகள் பணி செய்ய செல்லுகிறவர்கள் 2 சக்கர வாகனங்களில் செல்லலாம். புதுச்சேரி ஆரஞ்சு மண்டலமாக மஞ்சள் மண்டலமாக இருக்கின்ற காரணத்தால் வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொழிற்சாலைகள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அங்கே பணிபுரியவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அவர்கள் உள்ளே வரும்போது அவருடைய சானிடைஸ் பண்ணி அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் என்று பல நிபந்தனைகளை இந்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது 2 சக்கர வாகனங்கள் வர வேண்டும் என்று அனுமதி இருக்கின்ற காரணத்தால் 4 சக்கர வாகனங்கள் மஞ்சள் மண்டலத்தில் அனுமதிக்கப்படாது. ஆகவே அந்த விதிமுறைகளை நாங்கள் நாளைய தினம் எங்களுடைய அமைச்சரவையிலே முடிவு செய்ய இருக்கிறோம். அந்த அமைச்சரவையிலே நாங்கள் முடிவு செய்து அதை அறிவிப்போம். மஞ்சள் மண்டலத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம், எந்தெந்த கடைகள் திறந்திருக்கலாம் என்ற விவரமும், பச்சை மண்டலத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள் செயல்படலாம், எந்தெந்த கடைகள் திறக்கப்படலாம் என்ற விவரமும் நாளை தினம் எங்களுடைய அமைச்சரவை கூட்டத்திலே நாங்கள் முடிவு செய்து அறிவிப்போம். மத்திய அரசு பல தளர்வுகளை கொடுத்திருக்கிறார். இந்த தளர்வுகளை பரிசோதனை செய்து நாங்கள் பரிசீலனை செய்து தான் முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் மண்டலத்தில் 4 சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. கடைகள் திறப்பதற்கான உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல நிபந்தனைகளை ஏற்கனவே உள்ள நிபந்தனைகளும் தொடர்ந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அவர்கள் அனுப்பிய அந்த கடிதத்தில் பள்ளி கல்லூரிகள் மூடி இருக்க வேண்டும், மதத்து சம்பந்தமான அனைத்து இடங்களும் மூடி இருக்க வேண்டும், மால்கள் எல்லாம் மூடி இருக்க வேண்டும், சினிமா தியேட்டர்கள் மூடி இருக்க வேண்டும், மக்கள் திருமண நிகழ்ச்சிகளை மிக எளிமையாக நடத்த வேண்டும், துக்க நிகழ்ச்சிக்கு செல்லுகிறவர்கள் சுமார் 20 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகம் கூடுகின்ற இடங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்றெல்லாம் விதிகளை போட்டிருக்கிறார்கள். இதை நாளை தினம் எங்களுடைய அமைச்சரவையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரி மஞ்சள் மண்டலமாக இருக்கின்ற காரணத்தால் இங்கு எந்தெந்த நடவடிக்கைகள் நம்ம செய்ய வேண்டும், கடைகளுக்கு தொழிற்சாலைகள் என்பது சம்பந்தமாக நாளை முடிவு வரும். ஆனால் வியாபாரிகள் மத்தியிலும் தொழிற்சாலை அதிபர்கள் மத்தியிலும் மத்திய அரசு அறிவித்தாலும் கூட அவர்கள் ஒவ்வொரு மனுவாக பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். அது சரியான ஒரு முடிவு அல்ல. இதை நாங்கள் நாளை அமைச்சரவையில் முடிவு செய்வோம். அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு சிரமங்களுக்கு இல்லாமல் அந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதோ அல்லது வியாபார நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கோ உள்ள சூழ்நிலை உருவாக்குவோம். அதே போல பச்சை மண்டலத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள் எந்தெந்த கடைகள் திறக்க வேண்டும் என்ற விதிமுறையும் எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம். மத்திய அரசை தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். மத்திய அரசு மக்களுக்கு, புதுச்சேரி மாநில மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுக்கு, சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 3 மாதத்திற்கு ஒரு மாதம் 5 கிலோ அரிசி என்று 3 மாதத்துக்கு 15 கிலோ கொடுத்ததோடு சரி. அவர்கள் நிதி ஆதாரம் எதுவும் கொடுக்கவில்லை. மத்திய அரசு எங்களுக்கு பட்ஜெட்டை கொடுக்க வேண்டிய நிதியை 4 பங்கை அது முறையாக ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிற நிதி. இது கொரோனாவுக்கு சம்பந்தப்பட்டதல்ல. ஆனாலும் எங்களுடைய வருமானத்தை வைத்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு பல திட்டங்களை நாங்கள் அறிவித்து அதை நிறைவேற்றி வருகிறோம். மக்கள் பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக, மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். சிவப்பு அட்டைதாரர்களுக்கு அரிசி போட்டது மட்டும் போதாது, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச அரிசி ஒவ்வொரு மாதம் என்று 3 மாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கோப்பு இப்பொழுது தயாராகி வருகிறது. அதே போல மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்து வருகிறோம். அதற்கான நிதி ஆதாரத்தை மருத்துவத்துறை மூலமாகவும் பேரிடர் நீக்கத்துறை மூலமாகவும் செய்து வருகிறோம். முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 7 கோடி ரூபாய்க்கு மேல் வந்திருக்கிறது.
அதையும் மருத்துவத்துறைக்கு பயன்படுத்தி கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அந்த பணத்தையும் நாங்கள் செலவுபடுத்த இருக்கிறோம். நிதி எங்களுக்கு போதாது. மக்கள் தாராளமாக மனமோ வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பலர் மனமுந்து கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். ஒரு சிலர் இன்னும் கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது, அவர்களும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பல துறையைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்கிறார்கள், இன்னும் சில துறையைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்யவில்லை, அவர்களும் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். இப்படி நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் நிதி ஆதாரம் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடைகள் மூடி, தொழிற்சாலைகள் மூடி இருக்கின்ற காரணத்தால் மாநில அரசுக்கு வருவாய் இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த சிரமத்திலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை போட்டிருக்கிறோம். மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் போட்டிருக்கிறோம். மத்திய அரசு நமக்கு உதவ வேண்டும். நமக்கு உதவுவது மட்டுமல்ல, மக்களுக்கு உதவ வேண்டும். மக்கள் சுமார் தொடர்ந்து இப்பொழுது 1.5 மாத காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜீவாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. மாநில அரசு நிதி பற்றாக்குறையால் அவர்களுக்கு உதவி செய்வது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே மத்திய அரசானது உடனடியாக மக்களுக்கு நிதி ஆதாரத்தை உருவாக்குவதற்கு, அவர்களுக்கு இன்னொரு முறை அரிசி கொடுப்பதற்கும், பணம் ஒவ்வொருடைய கணக்கில் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள், குறிப்பாக வருமான வரி கட்டுற அரசு ஊழியர்கள் தவிர மற்றவர்களுக்கு, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும். மத்திய அரசிடம் நிதி இருக்கிறது. சுமார் ரிசர்வ் வங்கியிலே 10 லட்சம் கோடி ரூபாய் வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய நிதி இப்பொழுது நிறைய நம்முடைய நாட்டில் கச்சா எண்ணெயுடைய மிக கணிசமாக அதனுடைய விலை குறைந்திருக்கிறது. அதில் வருகிற தொகை மத்திய அரசு கிடைக்கிறது. இப்படி தொழிற்சாலைகளுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும். சிறு குறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எவ்வளவு நாட்கள் இந்த தொழிலாளிகளுக்கு எவ்வளவு மாதம் சம்பளம் கொடுக்க முடியும்? அவர்களுக்கும் உதவ வேண்டும். பல தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு உதவ வேண்டும். மத்திய அரசு உடனடியாக 2வது பொருளாதார உதவியை எல்லா மாநிலங்களும் கொடுக்க வேண்டும். மாநிலங்களுக்கு நிதி ஒரு பக்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிதி ஆதாரத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் அயராது பாடுபடும் புதுச்சேரி மாநிலத்தில் பக்கத்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அங்கே அச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் பகுதியில் 50 பேருக்கு மேல் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூரில் சுமார் 20 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மக்களுடைய ஒத்துழைப்போடு கொரோனா தொற்று நோய் அறிகுறியை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அது பரவாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. இன்னும் சிலர் வெளியிலே உலவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அதை ஏற்று, எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்னும் 14 நாட்கள் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியே வரும்போது முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். தங்களுடைய குடும்பத்தினரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவருடைய உற்றார் உறவினர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், இராணுவத்துறையானது இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்த இரவு பகல் பாடுபடுகின்ற மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், ஏஎன்எம்களுக்கும், ஆஷா பணியாளர்களுக்கும், காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சமூக நலத்துறை, மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை போன்ற பணியாளர்களுக்கும், அங்கன்வாடி ஊழியர்களை போன்றவர்களுக்கும், தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் இறங்கி பணிபுரிகின்றவர்களுக்கும், குடிமைப்பொருட்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் அரசு ஊழியர்கள் எல்லாம் பெரிய அளவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் நம் நாட்டில் உள்ள இராணுவத்துறையானது மலர் தூவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இராணுவத்துறைக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் செய்யும் பணிக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற இராணுவத்துறை அவருடைய அந்த பணி களத்தில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில்
அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்று கூறி, புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை முழுமையாக நீக்குவதற்கு பாடுபடும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நேற்றைய தினம் 3 பேர்கள் மட்டும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் விளக்கமாக கூறியிருந்தேன். நேற்று முத்தியால்பேட்டை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற முத்தியால்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம் பகுதிகளிலிருந்து சுமார் 207 பேர்களுக்கு உமிழ்நீர் எடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் இருந்ததாலும், பக்கத்தில் உள்ள கோட்டக்குப்பத்தில் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருந்து ஒருவர் குணமடைந்து சென்றிருந்ததாலும், இந்த 2 பகுதிகளில் உள்ள மக்கள் அவருடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்வதற்காக 207 பேர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த 207 பேர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று முடிவு வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுமார் 42 பேர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள பல பகுதியில் இருக்கிறவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அவர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் இல்லை என்று வந்திருக்கிறது. ஆனால் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவருக்கு பரிசோதனை செய்ய பொழுது கொரோனா தொற்று நோய் இருப்பதாக அறிகுறி வந்திருக்கிறது. நேற்றைய தினம் நான் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்த பிறகு நேற்று மாலை எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. மாய பகுதியில் ஒருவர் மார்ச் மாதம் 13ஆம் தேதி துபாயிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் அவர் வசித்து வந்தவர். அந்த பகுதியில் மருத்துவத்துறையானது அந்த மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த சமயத்தில் அதில் ஒருவருக்கு மட்டும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருப்பதாக இப்பொழுது புதிதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவரும் தனிமைப்படுத்தப்பட்டு இப்பொழுது மாயே அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த 4 பகுதிகளிலும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகளில் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் சுமார் 2157 பேர்கள். ஏற்கனவே 3ஆக இருந்த இந்த கொரோனா தொற்று நோய் இப்பொழுது 4ஆக புதுச்சேரி மாநிலத்தில் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த கொரோனா தொற்று நோய் எப்படி வரும், எப்படி போகும், யாருக்கு வரும், யாருக்கு வராது என்று யாருமே கணிக்க முடியாத அளவில் இருக்கிறது. மார்ச் மாதம் 13ஆம் தேதி வந்தவருக்கு இப்பொழுதுதான் கொரோனா தொற்று நோயுடைய அறிகுறி தெரிகிறது மாயப்பகுதியில் என்று சொன்னால், இதிலிருந்து புதுச்சேரி மாநில மக்கள் முழுமையாக இந்த கொரோனா தொற்று நோய் எப்படி பரவுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் காணொலி காட்சியில் உரையாடும் பொழுது பல மாநிலங்களில் புலம்பெயர்ந்து சென்ற தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவ மாணவர்கள் எல்லாம் இந்த கட்டுப்பாடு மத்திய அரசு அறிவித்து ஊரடங்கு அறிவித்த பிறகு அவள் அங்கிருந்து அவருடைய சொந்த மாநிலத்துக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே
அதை தளர்த்தி அவர்கள் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்வதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். அதை ஏற்று பிரதமர் அவர்கள் பல மாநிலங்களில் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிறவர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவ மாணவிகள் எல்லாம் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்வதற்கு அவர்கள் தங்கியிருக்கிற மாநிலத்திலிருந்து அனுமதி பெற்று வரலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார். வாகனங்கள் வரலாம் என்று கூறியிருந்தார்கள். வாகனங்கள் வருவது என்பது சாதாரண நிலை அல்ல. எவ்வளவு வாகனங்கள் தேவைப்படும் என்பதை யாரும் சொல்ல முடியாது. ஆகவேதான் பிரதமருக்கு நான் நேற்று முன்தினம் ஒரு கடிதம் எழுதி தாங்கள் ரயில் பயணத்தை துவக்க வேண்டும். பல ரயில் நிலையங்களிலிருந்து டெல்லி, மும்பை, கல்கட்டா போன்ற நகரங்களிலிருந்து மட்டுமல்லாமல் பீகார், ஒரிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு, எல்லா மாநிலங்களுக்கும், ராஜஸ்தான் மாநிலம், பஞ்சாப் மாநிலம் உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் ரயிலை துவக்கினால் அவர்கள் ரயில் மூலமாக சமூக இடைவெளியை கடைபிடித்து வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொன்னேன். அதற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் மத்திய அரசிலிருந்து ரயில் பயணத்தில் துவக்கி தெலுங்கானாவிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு, அங்கே ஜார்க்கண்டிலிருந்து பணிபுரிந்த தொழிலாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் கூட கோட்டாவிலே தங்கியிருக்கின்ற புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை அவருடைய மாநிலத்துக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு மாநில அரசுகள் அந்த நிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கிறது. ஒருவர் புலம்பெயர்ந்து பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார்கள், மாணவர்கள் படிக்க சென்றிருக்கிறார்கள், சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களிடம் நிதி இல்லாத ஒரு நிலை, மாநில அரசுகளும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இல்லாத சூழ்நிலையில் ரயில் பயணத்தை பிரதமர் அவர்கள் எந்தவித கட்டணமின்றி செல்வதற்கு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டையையும் அவர்கள் பணிபுரிகின்ற நிறுவனத்துடைய அதற்கான ஆதாரமும், கல்லூரி மாணவர்கள் என்று சொன்னால் அந்த கல்லூரியுடைய அடையாள அட்டையும், சுற்றுலா பயணிகள் என்று சொன்னால் அவர்கள் எந்த மாநிலத்தில் வந்தார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை எந்தவித கட்டணமின்றி அனுப்பி வைத்தால்தான் இந்த புலம்பெயர்ந்தவர்கள், சுற்றுலா பயணிகள், மாணவ மாணவர்கள் அவருடைய மாநிலத்துக்கு செல்ல முடியும். அதற்கான நிதியை மாநில அரசுகள் எப்படி அனுப்புவது என்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கிறது. ஆகவேதான் இந்த ரயில் பயணத்தை துவக்கும் பொழுது எல்லா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு செல்வதற்கு அதனுடைய ஆதாரத்தை காட்டி எந்தவித கட்டணமும் இன்றி ரயிலே பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பிரதமருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். பிரதமர் அவர்களும் அதற்கு செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வரையும், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் பணியாளர்களும், மின்சாரத்துறையைச் சேர்ந்தவர்களும், துப்புரவுத்துறையைச் சேர்ந்தவர்களும், சமூக நலத்துறையைச் சேர்ந்தவர்களும், குடிமைப் பொருள் துறையைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள். ஏற்கனவே நம்முடைய மாநிலத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா தொற்று நோய் சம்பந்தமாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், இதுபோன்ற கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு இரவு பகல் பாராமல் உழைக்கின்றவர்களுக்கு இந்த ஏற்கனவே நான் சொன்ன இந்த அனைத்து துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவத்துறை தலைமை அதிகாரிக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த மருத்துவ பரிசோதனை ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டும் போதாது, அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தியை சமாளிக்கின்ற அந்த சக்தி தேவைப்படுகிறது. அதுக்கு தேவையான மாத்திரைகள், ஜிங்கு,
மற்றும் மல்டிவைட்டமின். இப்போ இரண்டையும் அவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டால், ஒரு 10 நாட்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். கொரோனா தொற்று நோய் அறிகுறி வராமல் இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆகவே வருகிற திங்கட்கிழமை அன்று மருத்துவ துறையில் பணிபுரிகிறவர்கள், காவல்துறையில் பணிபுரிகிறவர்கள், உள்ளாட்சி பொதுப்பணித்துறையில் பணிபுரிகிறவர்கள், மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை மற்றும் சமூக நலத்துறை, உள்ளாட்சித்துறை, குறிப்பாக இந்த குடிமைப்பு தொழில்துறை, பல துறைகளிலிருந்து இந்த கொரோனா தொற்று நோயில முன்னடியாக இருந்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு பணிபுரிகின்ற அனைவருக்கும் இந்த மருந்துகளை நம்முடைய மருத்துவத்துறையை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறேன். அப்படி நாம் செய்வதன் மூலமாக அவர்கள் தங்களை எதிர்ப்பு சக்தியோடு இருந்து கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதி வாரணாசியில் தங்கியிருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 22 பேர்கள் உடனடியாக அவர்களை புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் கடிதம் எழுதினேன். அதை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை அந்த 22 பேரும் வாகனங்களில் புறப்படுகிறார்கள். அவர்கள் புதுச்சேரிக்கு வெகு விரைவில் வந்து சேருவார்கள். அதே போல மத்திய பிரதேச மாநில முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதத்தின் மூலமாக அங்கே ரத்லமிலே மத்திய பிரதேசத்தில் தங்கியிருக்கின்ற காரைக்காலைச் சேர்ந்த மாணவியர்கள், நவோதயா வித்யாலய பள்ளியைச் சேர்ந்தவர்கள், அவர்களும் வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். மற்றும் நேற்றைய தினம் எங்களுடைய அரசின் சார்பில் நம்முடைய மாநிலத்திலிருந்து பல மாநிலங்களில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு போர்ட்டலை ஆரம்பித்து அதன் மூலமாக அவர்கள் நம்முடைய மாநிலத்துக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நேற்று நான் துவக்கியிருந்தேன். அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நிறைய பல ஆயிரக்கணக்கான பேர் அதிலே தங்களுடைய பெயரையும் விவரங்களையும் நமக்கு கொடுத்து வருகிறார்கள். ஆகவே நம்முடைய அரசானது, புதுச்சேரி மாநில அரசானது அந்த இணையதளத்தின் மூலமாக எல்லோரையும் நம்முடைய மாநிலத்திற்கு வருவதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்க முடியும். அந்த இணையதளத்தினுடைய அவனுடைய எண்ணிக்கை www.welcomeback.py.gov.in என்று அதற்கு நாம் தனி போர்ட்டலை ஆரம்பித்திருக்கிறோம். தெரியாதவர்கள் இதை புரிந்து கொண்டு இந்த இணையதளத்தில் தங்களுடைய பெயரையும் தங்களுடைய விவரங்களையும் பதிவு செய்தால் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிறவர்கள், நம் நாட்டுக்கு வர வேண்டி விரும்புகிறவர்கள், தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், பல வியாபாரத்துக்காக சென்றவர்கள், மாணவ மாணவர்கள், அவர்களை திருப்பி இங்கே கொண்டு வருவதற்கு ஒரு புதுச்சேரி, காரைக்கால், மாய, ஏனம் பகுதிகளில் தனியாக ஒரு அதிகாரிகளை அங்கே நியமித்து அவர்கள் ஒருங்கிணைந்து மற்ற மாநிலங்களோடு பேசி அவர்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்கள் ரயில் மூலமாக வருவதாக இருந்தாலும் அல்லது வாகனம் மூலமாக வருவதாக இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளை இந்த அதிகாரிகள் செய்வார்கள். ஆகவே நான் கேட்டுக்கொள்வது, உள்நாட்டிலே பல மாநிலங்களில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இணையதளத்தில் தங்களுடைய பெயரையும் விவரங்களையும் பதிவு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள், வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறவர்கள், அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு வர வேண்டும் என்றால், சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் விமான சேவை எப்பொழுது துவக்கும் என்று தெரியாது. மத்திய அரசு இந்த 14 நாட்களுக்கு அந்த விமான சேவை தடை செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து விமானங்கள் வருவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, உள்நாட்டு விமானங்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கொடுக்கிற விவரங்களை, இணையதளத்தில் கொடுக்கிற விவரங்களை வைத்து நான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதி
அவர்களை அந்தந்த நாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். ஆகவே வெளிநாடுகளில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக தங்களுடைய பெயர்களையும் விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் மத்திய அரசானது 3வது முறையாக ஊரடங்கு உத்தரவை நீடித்திருக்கிறார்கள். வரும் 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது, சில தளர்வுகளோடு. இந்த இந்திய நாட்டில் உள்ள பல மாவட்டங்களை சிவப்பு மண்டலம், ஆரஞ்சு மண்டலம், மஞ்சள் மண்டலம் மற்றும் பச்சை மண்டலம் என்று பிரித்திருக்கிறார்கள். புதுச்சேரி பகுதி மஞ்சள் மண்டலமாகவும், காரைக்கால் பகுதி பச்சை மண்டலமாகவும், மாய பகுதி இப்பொழுது ஒரு கொரோனா தொற்று உள்ளவர் இருக்கின்ற காரணத்தால் அது ஆரஞ்சு மண்டலமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனம் பச்சை மண்டலமாக இருக்கிறது. இப்பொழுது கொடுத்திருக்கிற தளர்வுகளின்படி தொழிற்சாலைகள் பணி செய்ய செல்லுகிறவர்கள் 2 சக்கர வாகனங்களில் செல்லலாம். புதுச்சேரி ஆரஞ்சு மண்டலமாக, மஞ்சள் மண்டலமாக இருக்கின்ற காரணத்தால் வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொழிற்சாலைகள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அங்கே பணிபுரியவர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அவர்கள் உள்ளே வரும்போது அவருடைய சானிடைஸ் பண்ணி அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் என்று பல நிபந்தனைகளை இந்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது 2 சக்கர வாகனங்கள் வர வேண்டும் என்று அனுமதி இருக்கின்ற காரணத்தால் 4 சக்கர வாகனங்கள் மஞ்சள் மண்டலத்தில் அனுமதிக்கப்படாது. ஆகவே அந்த விதிமுறைகளை நாங்கள் நாளைய தினம் எங்களுடைய அமைச்சரவையிலே முடிவு செய்ய இருக்கிறோம். அந்த அமைச்சரவையிலே நாங்கள் முடிவு செய்து அதை அறிவிப்போம். மஞ்சள் மண்டலத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம், எந்தெந்த கடைகள் திறந்திருக்கலாம் என்ற விவரமும், பச்சை மண்டலத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள் செயல்படலாம், எந்தெந்த கடைகள் திறக்கப்படலாம் என்ற விவரமும் நாளை தினம் எங்களுடைய அமைச்சரவை கூட்டத்திலே நாங்கள் முடிவு செய்து அறிவிப்போம். மத்திய அரசு பல தளர்வுகளை கொடுத்திருக்கிறார். இந்த தளர்வுகளை பரிசோதனை செய்து நாங்கள் பரிசீலனை செய்துதான் முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் மண்டலத்தில் 4 சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. கடைகள் திறப்பதற்கான உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல நிபந்தனைகளை, ஏற்கனவே உள்ள நிபந்தனைகளும் தொடர்ந்து மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அவர்கள் அனுப்பிய அந்த கடிதத்தில் பள்ளி கல்லூரிகள் மூடி இருக்க வேண்டும், மதத்து சம்பந்தமான அனைத்து இடங்களும் மூடி இருக்க வேண்டும், மால்கள் எல்லாம் மூடி இருக்க வேண்டும், சினிமா தியேட்டர்கள் மூடி இருக்க வேண்டும், மக்கள் திருமண நிகழ்ச்சிகளை மிக எளிமையாக நடத்த வேண்டும், துக்க நிகழ்ச்சிக்கு செல்லுகிறவர்கள் சுமார் 20 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது, அவர்கள் சமூகம் கூடுகின்ற இடங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும் என்றெல்லாம் விதிகளை போட்டிருக்கிறார்கள். இதை நாளை தினம் எங்களுடைய அமைச்சரவையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரி மஞ்சள் மண்டலமாக இருக்கின்ற காரணத்தால் இங்கு எந்தெந்த நடவடிக்கைகள் நம்ம செய்ய வேண்டும், கடைகளுக்கு, தொழிற்சாலைகள் என்பது சம்பந்தமாக நாளை முடிவு வரும். ஆனால் வியாபாரிகள் மத்தியிலும் தொழிற்சாலை அதிபர்கள் மத்தியிலும் மத்திய அரசு அறிவித்தாலும் கூட அவர்கள் ஒவ்வொரு மனுவாக பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். அது சரியான ஒரு முடிவு அல்ல. இதை நாங்கள் நாளை அமைச்சரவையில் முடிவு செய்வோம். அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு சிரமங்களுக்கு இல்லாமல் அந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதோ அல்லது வியாபார நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கோ உள்ள சூழ்நிலை உருவாக்குவோம். அதே போல பச்சை மண்டலத்தில் எந்தெந்த தொழிற்சாலைகள், எந்தெந்த கடைகள் திறக்க வேண்டும் என்ற விதிமுறையும் எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம். மத்திய அரசை தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். மத்திய அரசு மக்களுக்கு, புதுச்சேரி மாநில மக்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களுக்கு, சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 3 மாதத்திற்கு ஒரு மாதம் 5 கிலோ அரிசி என்று 3 மாதத்துக்கு 15 கிலோ கொடுத்ததோடு சரி.
அவர்கள் நிதி ஆதாரம் எதுவும் கொடுக்கவில்லை. மத்திய அரசு எங்களுக்கு பட்ஜெட்டில் கொடுக்க வேண்டிய நிதியை 1/4 அது முறையாக ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிற நிதி. இது கொரோனாவுக்கு சம்பந்தப்பட்டதல்ல. ஆனாலும் எங்களுடைய வருமானத்தை வைத்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு பல திட்டங்களை நாங்கள் அறிவித்து அதை நிறைவேற்றி வருகிறோம். மக்கள் பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக, மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். சிவப்பு அட்டைதாரர்களுக்கு அரிசி போட்டது மட்டும் போதாது, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச அரிசி ஒவ்வொரு மாதம் என்று 3 மாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கோப்பு இப்பொழுது தயாராகி வருகிறது. அதே போல மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்து வருகிறோம். அதற்கான நிதி ஆதாரத்தை மருத்துவத்துறை மூலமாகவும் பேரிடர் நீக்கத்துறை மூலமாகவும் செய்து வருகிறோம். முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து சுமார் 7 கோடி ரூபாய்க்கு மேல் வந்திருக்கிறது. அதையும் மருத்துவத்துறைக்கு பயன்படுத்தி கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அந்த பணத்தையும் நாங்கள் செலவுபடுத்த இருக்கிறோம். நிதி எங்களுக்கு போதாது. மக்கள் தாராளமாக மனமோ வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பலர் மனமுகுந்து கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். ஒரு சிலர் இன்னும் கொடுப்பதற்கு மனம் இருக்கிறது, அவர்களும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பல துறையைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்கிறார்கள், இன்னும் சில துறையைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்யவில்லை. அவர்களும் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். இப்படி நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் நிதி ஆதாரம் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடைகள் மூடி, தொழிற்சாலைகள் மூடி இருக்கின்ற காரணத்தால் மாநில அரசுக்கு வருவாய் இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த சிரமத்திலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை போட்டிருக்கிறோம். மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் போட்டிருக்கிறோம். மத்திய அரசு நமக்கு உதவ வேண்டும். நமக்கு உதவுவது மட்டுமல்ல, மக்களுக்கு உதவ வேண்டும். மக்கள் சுமார் தொடர்ந்து இப்பொழுது 1.5 மாத காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜீவாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. மாநில அரசு நிதி பற்றாக்குறையால் அவர்களுக்கு உதவி செய்வது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே மத்திய அரசானது உடனடியாக மக்களுக்கு நிதி ஆதாரத்தை உருவாக்குவதற்கு, அவர்களுக்கு இன்னொரு முறை அரிசி கொடுப்பதற்கும், பணம் ஒவ்வொருடைய கணக்கில் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள், குறிப்பாக வருமான வரி கட்டுற அரசு ஊழியர்கள் தவிர மற்றவர்களுக்கு, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும். மத்திய அரசிடம் நிதி இருக்கிறது. சுமார் ரிசர்வ் வங்கியிலே 10 லட்சம் கோடி ரூபாய் வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசுடைய நிதி இப்பொழுது நிறைய நம்முடைய நாட்டில் கச்சா எண்ணெயுடைய மிக கணிசமாக அதனுடைய விலை குறைந்திருக்கிறது. அதில் வருகிற தொகை மத்திய அரசு கிடைக்கிறது. இப்படி தொழிற்சாலைகளுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டும். சிறு குறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எவ்வளவு நாட்கள் இந்த தொழிலாளிகளுக்கு எவ்வளவு மாதம் சம்பளம் கொடுக்க முடியும்? அவர்களுக்கும் உதவ வேண்டும். பல தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு உதவ வேண்டும். மத்திய அரசு உடனடியாக 2வது பொருளாதார உதவியை எல்லா மாநிலங்களும் கொடுக்க வேண்டும். மாநிலங்களுக்கு நிதி ஒரு பக்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிதி ஆதாரத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் அயராது பாடுபடும் புதுச்சேரி மாநிலத்தில் பக்கத்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அங்கே அச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் பகுதியில் 50 பேர் மேற்கு மேல் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூரில் சுமார் 20 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மக்களுடைய ஒத்துழைப்போடு கொரோனா தொற்று நோய் அறிகுறியை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அது பரவாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. இன்னும் சிலர் வெளியிலே உலகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அதை ஏற்று, எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்னும் 14 நாட்கள் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியே வரும்போது முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். தங்களுடைய குடும்பத்தினரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவருடைய உற்றார் உறவினர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், இராணுவத்துறையானது இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்த இரவு பகல் பாடுபடுகின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஏஎன்எம்களுக்கும்
ஆஷா பணியாளர்களுக்கும், காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சமூக நலத்துறை, மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை போன்ற பணியாளர்களுக்கும், அங்கன்வாடி ஊழியர்களை போன்றவர்களுக்கும், தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் இறங்கி பணிபுரிகின்றவர்களுக்கும், குடிமைப்பொருட்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் அரசு ஊழியர்கள் எல்லாம் பெரிய அளவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் நம் நாட்டில் உள்ள இராணுவத்துறையானது மலர் தூவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இராணுவத்துறைக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் செய்யும் பணிக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற இராணுவத்துறை அவருடைய அந்த பணி களத்தில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்று கூறி, புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை முழுமையாக நீக்குவதற்கு பாடுபடும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.